ஹாய் வணக்கம் வணக்கம் வைரமாலாவின் இனிமையான மாலை வணக்கம். தொடர்ந்து என்னோட சேனலை நீங்கள் ஆதரிச்சிட்டே இருக்கீங்க, நன்றி. அதுக்கான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன தகவல், பெண்களுக்கானது மட்டும், ஜென்ஸும் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன சின்ன டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பயனுள்ள வகையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும்போதே நீங்கள் ஒரு பிஸ்னஸை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் டைலரிங் கிளாஸ் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கிற பெண்கள், வெளியில் சில பேர் வெளியிலேயே அனுப்ப முடியாத சுச்சுவேஷனும் இருப்பாங்க, கற்றுக்க முடியாத சூழ்நிலையும் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன முயற்சி. வீடியோ ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கிளியராக என்னால் போட முடிஞ்சிச்சா என்னென்னு தெரில, உங்களுக்கு புரியுமா என்னென்னு தெரில. ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நிறையா பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். என் கடையிலேயே நிறையா பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் தைச்சி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவில் ஃபேக்காக சொல்ல முடியாது, ஏன்னா பக்கத்துலலாம் நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. இல்லாத தகவலை கொடுக்க முடியாது. நான் நிறையா படித்தேங்கிறத விட ஒரு ஆர்வத்தில் தான் அதையுமே கண்டினியூட்டி பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா பிஏவோட என்னை நிறுத்திட்டாங்க. ஆனால் நான் ஏதோ ஒரு தூண்டுதலால் எம்ஏ கரஸில் படித்தேன். கல்யாணம் பண்ணி பிஎட் என் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நான் பிஎட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அப்படியே கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடலாங்கிற ஒரு ஆசையில், ஆனால் போக முடியல. அதுக்காக நான் எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகவே இல்லை. தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எனக்கு என்னவோ யாரோ சொன்னாங்க, அது என் மனசுலேயே இருக்கும். அது எப்பயுமே எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் டச் பண்ணவே மாட்டேன். ட்ரை பண்ணுவோம் பார்ப்போங்கிறதுக்கே நான் போனதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை சின்ன சின்னதாக நல்லா சமைப்பீங்களா, அதில் கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க. டைலரிங் கிளாஸு எல்லா பெண்களுக்குமே மஸ்ட்டு. கம்ப்யூட்டர் கிளாஸ் போங்க, ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. அது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மனசு கொஞ்சம் ஏதோ சேடாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைலரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு அது ஒரு இன்கம். உங்கள் ப்ளஸை நீங்களே தைச்சி போட்டுக்கலாம். நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கெலாம் அடுத்தவங்கள போய் தேடி போக சூழ்நிலை ஏற்படும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் வந்துச்சுன்னா செய்கிறது கிடையாது. முன்னாடிலாம் ரொம்ப காம்படிஷனாக தைப்போம். இப்போது ஹெல்த் இஷ்யூஸ்னால இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆள் போட்டு தைச்சிட்ருக்கேன். வீட்டில் தைக்கிறாங்க, ஒரு லேடி தைக்கிறாங்க. எனக்கு 6 வருஷமாக எனக்கிட்ட வேலை